ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ ஸ்கேலிங் அப்படிங்கிறதுக்கு மீனிங் ஏதாவது ஐடியா இருக்கா? ஸ்கேலிங்னா என்ன? இது வரைக்கும் ஏதாவது சொன்னாங்களா மேடம்? சரி, இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ ஸ்கேலிங் அப்படின்னா ஸ்கேல் எது நம்ம யூஸ் பண்ணுவோம்? ரூலர், மெஷர்மெண்ட்டு தான். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இருக்கிறது அதே மாதிரி தான். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேலிங் நடக்கும். ஸோ ஸ்கேலிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரிசோர்ஸோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை டிக்ரீஸ் பண்ணுறது. ஸோ அதுதான் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதாவது நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ விர்ச்சுவல் மிஷினில் நிறைய கான்ஃபிகரேஷன் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் கொடுப்பீங்க இன்புட்டு. விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிங்கன்னா அதில் முக்கியமாக கொடுக்க வேண்டியது ஒரு 3 இன்புட் இருக்குது. என்னெல்லாம் இருக்கும் அது? விர்ச்சுவல் மிஷினே பண்ணலையா? கான்ஃபிகரேஷனில் செட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அது என்னெல்லாம் கொடுப்பீங்க? பேசிக்காக ஒரு 3 டீட்டெயில் கொடுத்தா போதும், விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ மற்ற டீட்டெயிலாக தேவையே இல்லை. ஸோ பேசிக்கில் ஒரு 3 டீட்டெயில் மட்டும் ஃபில் பண்ணால் போதும் விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங், மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் நீங்கள் எந்த வேரியேஷனும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எந்த சேஞ்சஸும் பண்ணவே தேவையில்லை. டேரெக்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். யூசர் நேம், பாஸ்வேர்டு, ரீஜனு, ரேம், ஓஎஸ். ஓகே, அப்புறம் வேறு எதாவது இருக்கா? எல்லாம் ஷேர் பண்ண அவசியம் இல்லை. டிஃபால்ட்டாக அவங்க 127 ஜிஐபி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டேட்டா டிஸ்க்கு 1024 ஜிஐபி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் மட்டும் தேவை. பேசிக்கில் நம்ம செட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய இமேஜ். ஸோ இமேஜுங்கிறது ஓஎஸ். ஸோ ஓஎஸில் நீங்கள் விண்டோஸ் 11 10 இல்லை டேட்டா சென்டரா இல்லை மூடுவா டெபியனா சென்ட் ஓஎஸா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ முதல்ல ஓஎஸ் செட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ரீஜன். ஸோ ரெக்கமெண்டடில் நம்ம செலக்ட் பண்ணுற ரீஜன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ரீஜனே செலக்ட் பண்ணாமல் அந்த விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆகாது. ஸோ மூணாவது அதனுடைய சைஸ். ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இருக்கும், அதில் ரேம் இருக்கும். ஸோ 2 ஸ்பெசிஃபிகேஷன் அதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ 2 CPU 4 CPU. ஸோ இந்த மாதிரி முதல்ல இருக்கும். அதுக்கப்புறம் ரேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 GB 4 GB 8 GB. ஜிபின்னு இருக்காது, ஜிஏபின்னு இருக்கும். ஸோ ஜிபிக்கும் ஜிஏபிக்கும் என்ன வித்தியாசம்? ஜிகாபைட் ஜிபிபைட். ஸோ ஜிகாபைட்டு ஜிபிபைட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? சைஸ் என்ன வித்தியாசம் இருக்குது? 1 GB equal to how much MB? 1024. So 1 GB equal to how much MIB? 1095 1099 வரைக்கும் வரும். ஸோ AWS போனீங்கன்னா 1099. இது அஷூர்னு வந்தீங்கன்னா 1095 வரும். ஸோ அதனால தான் அந்த யூனிட்டில் வேரியேஷன் இருக்கும். ஸோ ஜிபி ஜிஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3 நீங்கள் செட் பண்ணால் போதும், விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண அவசியமே கிடையாது. யூசர் நேம், பாஸ்வேர்டு அதை டிஃபால்ட் தான் நம்ம பண்ணுறது. ஸோ மற்றபடி நீங்கள் ஸ்டோரேஜ்லேயோ நெட்வொர்க்கிங்லேயோ மேனேஜ்மெண்ட்லேயோ அதுக்கப்புறம் டேக்லேயோ ஸோ ஃபைனலாக இது ப்ளஸ் கிரியேட் கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். ஸோ எதுக்காக ஆட்டோ ஸ்கேலிங் போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போது யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 விர்ச்சுவல் மிஷின் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டார்ட் அப்பே வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டார்ட் அப் நம்ம ஒரு டிசிஎஸ் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி டிசம்பர் 31 நமக்கு ப்ராஜெக்ட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு 50 விர்ச்சுவல் மிஷின் மட்டும் வாங்கி அந்த ப்ராஜெக்டை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 50 பீஸ்னா 50 மேன் பவர் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 50 பீஸ் இருந்தால் போதும், நம்மளுடைய ப்ராஜெக்டை முடிக்கணும். இதே நியூ இயர் 2ஆம் தேதி. ஸோ நியூ இயர் முடிஞ்ச 2ஆம் தேதி நம்ம வரோம். ஸோ
ஸோ அப்போ நமக்கு புது ப்ராஜெக்ட் வருது. ஸோ அப்போ நம்ம திடீர்னு ஒரு 50 பிசியை ஆர்டர் பண்ணால் உடனே கிடைக்குமா? ஸோ ஏசர் கம்பெனி மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ லெனோவோ இருக்குது. ஸோ லெனோவோலே நம்ம போயிட்டு ஒரு 50 பிசி எனக்கு ஒரு 2 மணி நேரத்தில் வேணும் அப்படின்னு கேட்டால் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்களா? 50 பிசினா கூட ஓரளவு வாய்ப்பு போட்டு கொடுத்துடலாம். ஒரு 500 பிசி கேட்கணும், 24 ஹவர்ஸில் எனக்கு 500 பிசி வேணும், கொடுக்க முடியுமா? அது எவ்வளோ பெரிய கம்பெனி இருந்தாலும் நம்ம கேட்குற ஸ்பெசிஃபிகேஷனுக்கு 24 ஹவர்ஸ் ரெடி பண்ணி கொடுக்க முடியாது. ஆனால் இது பேசிக் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ஸோ அவங்கள இருக்கிறதுல 500 கொடுன்னு கேட்டால் கொடுப்பாங்க. ஒரு 500 பிசி இருக்கா, அது என்ன கான்ஃபிகரேஷன் பரவாயில்ல, எனக்கு ஹை எண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, டூவல் கோராக இருந்தாலும் பரவாயில்ல, அதை கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க. ஆனால் அதை வச்சு நம்மளுடைய ஒர்க்கை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. இப்போ நம்ம மிஷின் லேர்னிங் ஏஐ பேஸ்டு ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா டூவல் கோரை வச்சு பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாதுன்னா டேட்டா அதிகமாக கொடுப்போம், அது ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். இப்போ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், விர்ச்சுவல் மிஷினுக்கு போயிடும். ஸோ விர்ச்சுவல் மிஷினில் நம்ம திடீர்னு நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷினோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணோம், இல்லை அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா விர்ச்சுவல் மிஷினில் பண்ணிக்க முடியும். ஆனால் இது நீங்கள் ஒரு பிசி வாங்கிடுவீங்க. ஸோ பிசி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி ஒரு பில்டு பண்ணோம் அப்படின்னா முக்கியமாக அதில் ஒரு 3 ஸ்பெசிஃபிகேஷன் தேவைப்படும். மதர் போர்டு பாருங்கள், அதுக்கப்புறம் ப்ராசஸர் பாருங்கள், அதில் ரேமு, கிராஃபிக்ஸ் கார்டு, ஸோ இது சப்போர்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு i3 சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு மதர் போர்டு, அந்த i3 ப்ராசஸர் 14 ஜென்ரேஷன் நம்ம போட்டுருக்கோம். ஸோ அதில் i5 ப்ராசஸரை இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடனே அப்டேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன பிளான் பண்ணிங்கன்னா நம்மளோட யூசேஜ் என்ன இருக்கோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். திடீர்னு அப்டேட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக மதர் போர்டை மாற்றணும், ப்ராசஸரை மாற்றணும், ரேமு மாற்றணும். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டில் RTX 4050, 5060 இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் இருக்குது, அது சப்போர்ட் பண்ணணும். அது உடனே பாசிபிள் கிடையாது. நம்ம லோடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய யூஸுக்கு ஏற்ற மாதிரி உடனே அதை அப்டேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட் தான் பண்ணலாம். நம்ம ப்ரீவியஸாக ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணி லேட்டஸ்ட்டு மதர் போர்டு அது i3லேருந்து i9 வரைக்கும், இப்போ Ultra 9 வந்துடுச்சு. ஸோ Ultra 7, Ultra 9 வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிளான் பண்ணி வச்சுருந்தோம்னா அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஸ்டார்ட் அப் வச்சுருக்கவங்க இனிஷியலாக பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. ஸ்டார்ட் அப்புங்கிறது இனிஷியலாக ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ப்ராஃபிட்டை தான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ப்ராஃபிட்டை வச்சு தான் எக்ஸ்பேண்டே பண்ணணும். அடுத்த எக்ஸ்பென்ஷன் அப்படி தான் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு புது பிசியை அப்டேட் பண்ணுறதோ இல்லை எக்ஸ்ட்ரா பிசியை ஆட் பண்ணுறதோ குவாலிட்டி ஆட் பண்ணுறதோ முடியாது ஃபிசிக்கலாக. ஆனால் விர்ச்சுவலாக பண்ண முடியும். ஸோ அந்த விர்ச்சுவலாக பண்ணுறதுக்கான மெத்தட் தான் ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுனாலும் ஸோ அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் பிசிஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் பே பண்ணணும். ஸோ நேற்று ப்ரைஸிங் காலில் எடுத்து ஒன்று பண்ணியிருக்கீங்க இல்லையா, பண்ணீங்களா? ஒரு எக்ஸசைஸ் பண்ணலையா? ப்ரைஸிங் காலில் எடுத்து பண்ணியிருக்கீங்க நேற்று. ஸோ அதில் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்து எவ்வளோ பில்லு வந்ததுன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ பார்த்தீங்களா? அதை நான் கேட்குறதே புரியலையா? ப்ரைஸிங் கால்குலேட்டர்னு ஒரு எக்ஸசைஸ் நேற்று பண்ணியிருக்கீங்க, பண்ணவே இல்லையா? சரியா? எதுவுமே சொல்ல மாட்டேலையா? ஸோ அது டீட்டெயிலாம் விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் கேட்டகரியில் விர்ச்சுவல் மிஷின் ஒன்று கொடுத்துருக்கீங்க. அதில் நீங்கள் எவ்வளோ கோர் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ ரேம் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறீங்க, ஒவ்வொன்றுக்கும் பில்லு வந்திருக்கும். ஸோ மந்த்லி பில் இருக்குது, பேசிகோ பில் இருக்குது, இயர்லி பில்லு, 3 இயர் ரிசர்வ்டு பில்லு, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் எனக்கு காலையில் கேட்டு பணத்தை பின்பற்றுறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வீட்டிலாம் பார்த்தாங்க. காலையில் போடுறீங்க நான் அப்படியே எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன். ஆனால் நேற்றுலாம் மட்டும் நல்லா மேடம் இருக்கப்ப நல்லா பேசியிருந்தீங்க. என்ன எல்லாருமே பார்த்துருக்கேன் அப்படி தானே?
எதிர்ப்புக்காக வந்துருப்பீங்க, போகிற மாதிரி என்ன பார்த்துருப்பீங்க. யார் எல்லாம் பார்த்ததே இல்லை. என்ன யாருன்னே தெரியாது, எல்லாருமே தெரியாதுதான். பார்த்தாலும் இருப்போம், பார்த்தது கூட கிடையாது அப்படின்றவங்க யாரு? இப்போ எத்தனை இந்த ரோயல் கிரவுண்டில் வந்துட்டீங்கன்னா இன்னும் மேக்ஸிமம் பார்த்துருக்கலாம். நான் ஒரு ஏதாவது கிளாஸ் எடுத்தேன்னா இப்போ ஒரு செட்டாக பேசுகிறேன், எல்லாருமே எடுத்தேனா இப்போ நான் கேட்கறது ஏதாவது பதில் சொன்னீங்கன்னாதான் கிளாஸ் வந்து ஒரு இன்ட்ராக்டிவாக இன்ட்ரெஸ்டாக போகும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிற டாபிக் வந்து அப்ளிகேஷன் தான். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது தனித்தனியாக பார்த்துருப்பீங்க ஒரு சர்வீஸையும். ஸோ கம்ப்யூட்டருக்கு தனி சர்வீஸ், ஸ்டோரேஜுக்கு தனி சர்வீஸ், நெட்வொர்க்கு தனி சர்வீஸ், அதுக்கப்புறம் டேட்டா பேஸுக்கு தனி சர்வீஸ். எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டாபிக் மேலே நடத்திருப்பாங்க. ஸோ டேட்டா பேஸ் நடந்தாங்களா, 2 டாபிக் நடத்திருப்பாங்க டேட்டா பேஸில். MSSQL, ஸோ SQL சர்வர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டேட்டா ஸ்டோரேஜ் ஆன் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படிதானே. இப்போ சர்வர் கான்செப்ட் பண்ணியிருக்கீங்க, டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் காஸ்மோஸ் இது பண்ணியிருப்பாங்க அதாங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்னமும் ஒரு 3 டேட்டா பேஸ் இருக்குது, அதை நம்ம இருக்கிற டைமில் பார்ப்போம். அது இல்லாமல் நெட்வொர்க்கில் ஐடி அசைன் பண்ணுறது, அதாவது சப்நெட் அசைன் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன். இப்போ புது நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறது, சப்நெட் அசைன் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி 2 பெரிய அப்ளிகேஷன் பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் வரப்போகிறது. ஸோ அதில் ஒன்று தான் இந்த ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டேன்னு ஒரு நாள் போடுவாங்க இல்லையா, வருஷத்தில் ஒரு நாள். எல்லாரும் அதை கேள்விப்பட்டிருக்கியா? அதையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிக் பில்லியன் டே. அமேசானில் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு இது 2 தான் இந்தியாவிலே ஒரு பெரிய ஆஃபர்னு சொல்லிட்டு ஏமாற்றுவாங்க. ஆஃபர்னு சொல்லுவாங்களே தவிர பெருசாக ஆஃபர் இருக்காது. ஒரு சில ப்ராடக்ட் ஆஃபர் இருக்கும். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போடும்போது ₹1 பென்ட்ரைவ்லாம் கொடுத்தாங்க. வெறும் ₹1 பென்ட்ரைவ்லாம் ஆரம்ப காலத்தில் ஃபஸ்ட்டு பிக் பில்லியன் டே போடும்போது ₹700 ஒரு மோட்டோ ஃபோனே கொடுத்தாங்க. ₹700 ₹800 ஆஃபரில் பிக் பில்லியன் டேல வந்தது. இப்போலாம் அந்த மாதிரிலாம் வரதில்லை. எதுக்காக அதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ நார்மல் டேவில் யூசர் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டை பார்க்கறதுக்கும் பிக் பில்லியன் டேல பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குமா? யூசர் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கறதில்ல. இப்போ நார்மல் டேல ஒரு 10 கோடி பேர் பார்க்குறாங்கன்னா பிக் பில்லியன் டே சமயத்தில் ஒரு 80 கோடி பேர் பார்க்கலாம், ஒரு அப்ராக்சிமேட்டாக. இப்போ ஏதாவது ஆஃபர், நல்ல ஆஃபர் இருக்குமா, சீப்பாக ஏதாவது வாங்கலாமா? சரி கவனி. ஸோ இப்போ ஆட்டோ செயலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரிசோர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னா, ஸோ லோடு அதிகமாக இருக்கும்போது, அதாவது டிராஃபிக் அதிகமாக இருக்கும்போது நம்ம விர்ச்சுவல் மிஷினையோ இல்லை டேட்டா பேஸையோ ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு டைப்பு. இன்னொன்று அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேல் இன் ஸ்கேல் அவுட்டுன்னு 2 விதமான பாலிசி இருக்குது. இது வந்து குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. இன்னொன்று ஸ்கேல் அப்பு ஸ்கேல் டவுன்னு இருக்குது. ஸ்கேல் அப் அண்ட் டவுன் அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணுறதுக்கு இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஃப்ளிப்கார்ட்டு. ஸோ நார்மல் டேயில் ஒரு 10 கோடி பேர் அந்த வெப்சைட்டை, அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பிக் பில்லியன் டே சமயத்தில் ஒரு 80 கோடி பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி லோடு இன்க்ரீஸ் ஆகிற சமயத்தில் ஒரு மேனுவலாக ஒரு சரி கவனி.
ஸோ இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த பிக் பில்லியன் டே தான். ஸோ நம்ம ஒரு சர்வருக்குன்னு தனியாக ஒரு அட்மின் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சர்வர் அட்மின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்வர் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ வெப்சைட்டில் அந்த வெப்சைட் கனெக்டை சர்வ் பண்ணால் வெப் சர்வர் தேவைப்படும். ஸோ அந்த வெப் சர்வர் ஒவ்வொரு வெப் சர்வருக்கும் ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருக்கும். குறிப்பிட்ட யூஸருக்கு மட்டும்தான் சர்வ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்பாச்சி சர்வர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 லட்சம் யூசர்ஸுக்கு சர்வ் பண்ணலாம். ஸோ இதுவே நீங்கள் மற்ற விண்டோஸ் சர்வர் டேட்டா சென்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 50 லட்சம் பேருக்கு சர்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே யூசர் வராங்க அப்படின்னா அந்த சர்வர் ஓவர்லோட் ஆகிடும். நீங்கள் அந்த சர்வர் ரீச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சர்வரை ஆட் பண்ணணும். ஸோ யூசர் எக்ஸ்ட்ரா வருவாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா ஸோ அதுதான் இந்த ஆட்டோ ஸ்கேலிங் மூலிமா பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷன். ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டே நடக்கும்போது ஒரு 80 கோடி பேர் அந்த வெப்சைட்டையோ ஆப்பையோ ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டேட்டாஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் பிக் பில்லியன் டே போடும்போது அதே கவுண்ட்டு தான் பார்ப்பாங்களான்னு சொன்னீங்கன்னா அதை விட அதிகமாக கூட பார்க்கலாம். ஸோ 10 or 20% வந்து அதை விட அதிகமாக யூசர்ஸ் வருவாங்கன்னு ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சர்வர்ஸை அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த சர்வருங்கிறது விர்ச்சுவல் மெஷின். ஸோ விர்ச்சுவல் மெஷினை தான் சர்வராக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ போன வருஷம் ஒரு 10 விர்ச்சுவல் மெஷின் தேவைப்பட்டதுன்னா இந்த முறை 20 தேவைப்படலாம். ஸோ அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரீவியஸாகவே அதுக்கான கான்ஃபிகரேஷனை ரெடி பண்ணி வச்சுருவோம். ஸோ அதை தான் இந்த ஆட்டோ ஸ்கேனிங்கில் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 20 விர்ச்சுவல் மெஷினை நம்ம ரிசர்வில் வச்சுப்போம். லோடு அதிகமாக ஒன்று ஒன்றா ஆட் ஆகும். ஸோ லோடு குறைய ஒவ்வொன்றா ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் ஸ்கேல் இன் ஸ்கேல் அவுட்டில் நடக்க போகுது. ஸோ டிராஃபிக் அதிகமாச்சுன்னா ஸ்கேல் அவுட்டு. ஸோ அதனுடைய அதில் சொல்லியிருக்க ஸ்கேல் அவுட்டுங்கிற வார்த்தைக்கும் நம்ம சொல்கிற டெஃபினேஷனுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்படி தானே இருக்குது. ஸோ அவுட்னா வெளில போகிறது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அவுட்னா புதுசாக ஆட் பண்ணுறது தான் ஸ்கேல் அவுட்டுன்னு சொல்லுவோம். ஸோ புது மிஷின் ஆட் பண்ணுறதுக்கு பேர் ஸ்கேல் அவுட்டு. ஸ்கேல் இன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற விர்ச்சுவல் மிஷினு வெளியில் போயிடும், அதாவது ரெடியூஸ் ஆகிடும், ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுதான் ஸ்கேல் இன்னு சொல்லுவாங்க. டெஃபினேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா அதில் மீனிங் ஸ்கேல் அவுட் அப்படின்னா வெளில போகணும். ஆனால் இங்கே நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ அடுத்தது ஸ்கேல் அப்பு ஸ்கேல் டவுன் இருக்குது. ஸ்கேல் அப்பு டவுன் அப்படின்னா அதனுடைய CPU சைஸு, ரேம் சைஸு, ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனை வேரி பண்ணோம்னா அது ஸ்கேல் அப் அண்டு ஸ்கேல் டவுன் சொல்லுவாங்க. அதிகப்படுத்தினா ஸ்கேல் அப்பு, குறைச்சோம்னா ஸ்கேல் டவுனு. ஸோ அதில் மட்டும் கரெக்டாக இருக்கும் மீனிங். ஆனால் இதில் ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வெப் சர்வர் வெப் சர்வர் எடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸை சரியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா தேவை. ஏன் பெர்ஃபார்மன்ஸை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா ஒரே சர்வரை வச்சு 50 கோடி பேருக்கு நம்ம சர்வ் பண்ணுறது. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், வெப் சர்வர் ஓவர்லோட் ஆகி நாட் ஃபவுண்டுன்னு வந்துடும். ஸோ அந்த வெப்சைட்டை ரீச் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு சரியான ப்ரொசீஜர் கிடையாது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஆட்டோ ஸ்கேலிங் யூஸ் பண்ணும்போது அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை சரியாக மெயின்டைன் பண்ணலாம். நம்ம வெப்சைட் வந்து ஓவர்லோட் ஆகாமல் சரியாக நம்மளுடைய டேட்டாவை சர்வ் பண்ணும். அதுக்கடுத்தது காஸ்ட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். இப்போது நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணாமல் ஃபிசிக்கலாக ஒரு 50 சர்வரை வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு சர்வர் ரேட்டே வந்து ஒரு 5 to 10 லட்சம் இருக்கும். 5 to 10 lakhs நீங்கள் ஃபுல் பெர்ஃபார்மன்ஸில் வாங்கணும் அப்படின்னா. ஸோ நீங்கள் 50 சர்வர் வாங்குறீங்க அப்படின்னா அவ்வளோத்துக்கும் நீங்கள் பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பெரிய அமௌண்ட்டு வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் உனக்கு யூஸ் ஆக போகுது. ஒரு நாள் மட்டும்தான் அவங்க லோடு இருக்க போகுது. மற்ற நாளில் அதில் 50% கூட லோடு இருக்காது. ஸோ அதுக்காக நீங்கள் ஃபிசிக்கலாக அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் விர்ச்சுவலாக வாங்கிட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப கொடுத்துடலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது இல்லையா? எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை நாள் யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பேமெண்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை நாள், எத்தனை மாதம், எத்தனை மணி நேரம் அதை கால்குலேட் பண்ணி நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த ரிசோர்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது விர்ச்சுவலாக யூஸ் பண்ணும்போது நமக்கு மினிமம் 10% தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் அந்த ஒரு நாளுக்காக ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் போடுற மாதிரி இருக்கும்.
ஸோ அது தேவையில்லைங்கிறதுனால தான் இந்த ஆட்டோ ஸ்கேலிங்க்கு நம்ம போகிறோம். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங்கை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுற இடம் வெப்சைட். ஸோ இப்போ அதை பற்றி தான் சொன்னேன். இப்போ நான் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் இருக்குது, ஆப் இருக்குது. ஸோ அது ஃப்ளக்சுவேஷன் ஆகுது. ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னா திடீர்னு அதிகமாக போகுது, திடீர்னு குறையுது. எப்போ அதிகமாகும்னா இந்த ஆஃபர் போகிறனால அதிகமாகும், ஆஃபர் இல்லாதனால குறைஞ்சிரும். மற்ற நார்மல் டேயில் பெருசாக ஃப்ளக்சுவேஷன் இருக்காது, ரொம்ப பீக்கும் போகாது, ரொம்ப டவுனுக்கும் போகாது. இப்போ நார்மலாக டெய்லி இப்போ நான்லாம் என்ன பண்ணுவேன், காலையில் போர் அடிக்குதுன்னா சும்மா பர்ச்சேஸ் பண்ண போடலாம் கூட சும்மா ஃப்ளிப்கார்ட்டில் போய்ட்டு என்ன தான் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பார்க்குற யூஸர் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி, சும்மா ஹாபிக்கு போர் அடிக்குது டைம் பாஸ் பண்ணணுன்னு போகிறவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. ஸோ அப்போது உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷனுங்கிறது நார்மல் டேயில் பெருசாக இருக்காது, ஆனால் ஆஃபர் டேயில் பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஆட்டோ ஸ்கேலிங் யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளக்சுவேஷன் நம்ம ஸ்டேபிளாக ஆக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷன், நம்ம பண்ணுற கான்ஃபிகரேஷன் சரியாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி க்ளவுட் சர்வர். ஸோ க்ளவுட் சர்வர் எடுத்துக்கும் போது நம்ம மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே க்ளவுட் சர்வர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபிசிக்கல் சர்வருக்கு பெரிய அமௌண்ட்டை செலவு பண்ணாமல் மெயின்டெனன்ஸு ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு விர்ச்சுவல் சர்வர், அதாவது க்ளவுட் சர்வர் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ அந்த க்ளவுட் சர்வர் ஹெவி லோடை ஹேண்டில் பண்ணுது அப்படின்னா அங்கே நம்ம ஆட்டோ ஸ்கேலிங்கை அப்ளை பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் ஹெவி டிராஃபிக், ஹெவி லோடு, ஃப்ளக்சுவேஷன் வருதோ அந்த இடத்துலலாம் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்தது ஸோ இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், இ-காமர்ஸ் அப்ளிகேஷன். ஸோ இ-காமர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி எல்லா வெப்சைட்டுமே ஆஃபர் டேயில் கண்டிப்பாக இந்த ஆட்டோ ஸ்கேலிங்கிற ஆப்ஷன் தேவைப்படும். அதே மாதிரி பேங்கிங். ஸோ பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா நாளும் பெருசாக இருக்காது, ஆனால் ஒரு சில நாளில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சேல்ரி டே. ஸோ சேல்ரி டே 1 to 5 இந்த 5 நாளும் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் அதிகமாக இருக்கும். பணம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும், நீங்கள் எடுப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் 5 நாள் மட்டும்தான் ஃப்ளக்சுவேஷன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேபிள் ஆகிடும், பணம்லாம் காலி ஆகிடும், நம்ம பாடு வேடிக்கை பார்ப்போம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு பேங்கிங் வெப்சைட்லேயும் இந்த ஆட்டோ ஸ்கேலிங் தேவைப்படும். அதே மாதிரி லேர்னிங் போர்ட்டல். ஸோ லேர்னிங் போர்ட்டல்னால் நிறைய லேர்னிங் போர்ட்டல் இருக்குது. ஸோ எடுரேகா, எடுஸ்கில்லு, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேர்னிங் போர்ட்டல் பே பண்ணுற மாதிரி இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. ஸோ சில லேர்னிங் போர்ட்டல் என்ன பண்ணுவாங்க, ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 20,000 ஒர்த்தில் ஒரு கோர்ஸை வெறும் 2,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கோர்ஸ் ஒர்த்தாக இருந்ததுன்னா அதை அப்ளை பண்ணி அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது எல்லா யூஸரும் அந்த குறிப்பிட்ட ஒரு போர்ட்டல், அந்த லேர்னிங் போர்ட்டலை ரீச் பண்ணுவாங்க. ஸோ நார்மல் இருக்கிற லோடை விட அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதிகமாக அந்த வெப்சைட்டோ இல்லை ஆப்போ யூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போயும் உங்களுக்கு ஆட்டோ ஸ்கேலிங் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஆஃபர் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோ ஸ்கேலிங் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா பெஸ்ட்டு. இல்லை ஆட்டோ ஸ்கேல் எனேபிள் பண்ணல, எவ்வளோ யூஸர் வராங்களோ வரட்டும் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. ஏன்னா கண்டிப்பாக யூஸர் வருவாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம ஆட்டோ ஸ்கேல் எனேபிள் பண்ணி நம்மளுடைய ப்ராடக்டை சேல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி DevOps, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட். ஸோ DevOps அப்படின்னா டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன். ஸோ நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா எல்லா டைமும் அது பீக் லோடு இருக்காது. இப்போ TCS எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வருஷத்தில் 365 நாளும் அவங்களுக்கு ஒர்க் இருக்காது. இப்போ திடீர்னு ஒரு 2-3 மாதம் ஏதாவது ஒரு புது ஆர்டர்ஸ் வரலாம், ஸோ புது கிளைண்ட்டு கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் டே நைட்டு ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணவங்களாம் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போதும் தேவைப்படலாம். ஓகேவா? உங்களுக்கு லோடு உங்களுக்கு தெரியும், உங்கள் லோடு அதிகமாக போகுதுன்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஆட்டோ ஸ்கேலிங்கை யூஸ் பண்ணிக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமாக அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து CPU. ஸோ CPU எவ்வளோ லோட் ஆகுது அதை பொறுத்து தான். இப்போ நீங்கள் ஒரு வெப் சர்வரே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வெப் சர்வர் லோட் ஆகும். நீங்கள் எக்ஸ்ட்ரா யூஸர் வர வர லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லோட் ஆனால் CPU லோட் ஆச்சுன்னா ஆகும், ஹேங் ஆகிடும். ஸோ ஹேங் ஆகிடுச்சுன்னா அந்த சர்வரால்
அந்த சிபியூவால் குறிப்பிட்ட லோடை மட்டும் தான் தாங்க முடியும், அதுக்கு மேலே லோடு கொடுக்க முடியாது. ஸோ ரேமு ஃபுல்லாகிடும், சிபியூவோட பேக்ரவுண்டில் நடக்கிற அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே ஹெவி ஆகிடுச்சுன்னா ஹேங் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம கண்டிப்பாக ஆட்டோ ஸ்கேலிங் தேவைப்படும். ஸோ சிபியூ யூசேஜ் பர்சன்டேஜை வச்சு தான் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங்கை கொடுக்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிபியூவோட யூசேஜ் 90% மேலே போச்சு. ஸோ அதை எப்படி பார்க்குறது, சிபியூ யூசேஜ் எப்படி பார்க்கலாம்? இப்போ நம்ம பிசியில் சிபியூ எவ்வளோ யூஸ் ஆகிருக்குன்ற எப்படி பார்ப்போம்? டாஸ்க் மேனேஜர் போய் ப்ராசஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபியூ எவ்வளோ லோடாக இருக்குது, ரேம் எவ்வளோ லோடாக இருக்குது, ஜிபியூ எவ்வளோ லோடாக இருக்குங்கிறது உங்களுக்கு ஒரு கிராஃபாகவே காட்டும். ஓகேவா? ஸோ அந்த சிபியூ 90% மேலே இல்லை 80% மேலே போச்சுன்னா அது வந்து அதோட ஒர்க்கை நிறுத்த போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ 80 மேலே போச்சுனாலே அது ஓவர்லோட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அது இன்னும் ஒரு 10-15% போச்சுன்னா ஹேங் ஆகிடுங்க தெரியும். ஸோ அப்போது 80% மேலே போகும்போது புதுசாக ஒரு விர்ச்சுவல் மிஷினையோ புதுசாக ஒரு சர்வரையோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணணும். ஸோ அது சிபியூ பர்சன்டேஜை வச்சு இருக்குது. அடுத்தது மெமரி யூசேஜ். ஸோ நம்ம ஒரு சர்வர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு 120 இல்லை 512 GB ரேம் போட்டிருப்பாங்க. ஸோ அவ்வளோ ரேம்மே வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா பேக்ரவுண்ட் நிறையா ப்ராசஸ். ஸோ இ-காமர்ஸ் வெப்சைட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே இமேஜஸ் தான் இருக்கும், இமேஜஸ் வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த இமேஜஸ் வீடியோஸ் எல்லாமே கிராஃபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ண வைக்கும். ஜிபியூ ரொம்ப பேக்ரவுண்டில் ரன் ஆகும். ஸோ அப்போது மெமரியும் சேர்த்து எடுத்துக்கும். ஸோ மெமரியும் வந்து 80% மேலே போகும்போது உங்களுக்கு ஓவர்லோட் ஆக ஆரம்பிக்கும். சிபியூ மட்டும் வச்சு இல்லை, ரேமும். ஸோ சிபியூ லோட் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேமும் ஓவர்லோட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் செட் பண்ணலாம். அடுத்தது நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட். இது வந்து சர்வருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருக்கும். ஸோ ஒரு 5 lakh யூசர்ஸ் அந்த சர்வரில் டேட்டாவை நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா ஓவர்லோட் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட், எத்தனை யூசர் அந்த வெப்சைட்டை ரீச் பண்ணுறாங்க, ஸோ அதை பொறுத்தும் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது கஸ்டம் மானிட்டரிங் மெட்ரிக்ஸ். கஸ்டம்னா நம்ம செட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட யூசர் ஒரு 40,000 பேருக்கு மேலே போனாலே அடுத்த சர்வரை பேக்கப்புக்கு ஆட் பண்ணி வச்சிடணும், ஸோ அடுத்த பிசி ஆட் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நம்மளாவே ஒரு கஸ்டமைஸ்டு வேல்யூஸை இன்புட்டு கொடுக்கறது. ஸோ அதுவும் நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கேல் அவுட்டு ஸ்கேல் இன்னு. ஸோ ஸ்கேல் அவுட் அப்படின்னா டிராஃபிக் அதிகமாகும் போது புதுசாக ஒரு விர்ச்சுவல் மிஷினையோ ஒரு புதுசாக ஒரு சர்வரையோ ஆட் பண்ணும். இதுவே டிராஃபிக்கே இல்லை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிக் பில்லியன் டே காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 12 மணி வரைக்கும் தான் பிக் பில்லியன் டே கொடுப்பாங்க. ஸோ 24 hours வச்சுங்க. ஸோ 8 to 8. ஸோ அந்த 8 மணிக்கு மேலே போகும்போது ஸோ மிட் நைட்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் மட்டும் மிட் நைட்டில் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் லோடு குறைஞ்சிடும். ஸோ லோடு குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆட் ஆகிருக்கிற விர்ச்சுவல் மிஷினை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஸ்கேல் இன் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலயமா அதையும் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது அதையும் செட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த ஸ்கேல் இன் பண்ணும்போது எப்படி நம்ம செட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பண்ண வேண்டியது பர்சன்டேஜ் தான், சிபியூ பர்சன்டேஜ். ஸோ 80க்கு மேலே போனால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். அதே மாதிரி 30%க்கு கீழே நம்மளுடைய சிபி யூசேஜ் போகும்போது இருக்கிற ஒவ்வொரு மிஷினாக ஒவ்வொரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ரிமூவ் பண்ணிகிட்டே வரணும் அப்படிங்கிற செட்டப்பும் நம்ம க்ரியேட் பண்ணிவிடுவோம். ஸோ இதெல்லாம் மேனுவலாக பண்ணோம் அப்படின்னா 24 hours ஒரு சர்வர் அட்மின் இருந்து லோடு அதிகமாகுதா பார்த்துட்டே இருக்கணும், பார்த்துட்டே இருந்து புதுசாக ஆட் பண்ணணும். ஸோ அது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். அது ஒரு தேவையில்லாத வேலை. ஒரு அட்மின் கூட தேவையில்லை, க்ரியேட் பண்ணுறது ஒரு ஆள் வேணும், அவ்வளோதான். நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுட்டு நம்ம போய்ட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக க்ளவுடில் அந்த ஒர்க்கு நம்ம செட் பண்ணியிருக்க மெட்ரிக்ஸை பொறுத்து எவ்வளோ வேல்யூ செட் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க்கு நடக்க போகுது. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ இதில் 2 டைப் இருக்குது. ஆட்டோ ஸ்கேலிங்கை 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வெர்டிக்கல் ஸ்கேலிங், இன்னொன்று ஹரிசாண்டல் ஸ்கேலிங். ஸோ வெர்டிக்கல் ஸ்கேலிங்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் பர்பஸுக்கு என்ன. ஸோ வெர்டிக்கல் அப்படின்னா அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது சிபியூவோட சைஸு, ரேமு,
ஸோ இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அது வெர்டிக்கல் ஸ்கேலிங்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ அவதார் படத்தை எடுத்துங்க. ஸோ அவதார் இப்போ ஃப்ளையர் டேஷ்னு ஒரு லேட்டஸ்ட்டு 3வது பார்ட்டு வந்திருக்கு. ஸோ அதுக்கு நம்ம கிராஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு i7 லேப்டாப்பை வச்சு கிராஃபிக்ஸ் பண்ண முடியுமா? i7 லேப்டாப்பு RTX 5070 பண்ணிட முடியுமா? பண்ணிடலாமா? அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஸோ அதுக்கு நீங்கள் கிராஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஜிபியு இப்போ நம்ம NVIDIAவில் லேட்டஸ்ட்டாக என்ன சிப்பு வந்திருக்கோ அந்த சிப்பை போட்டு அதுலேயே அதுக்கான மதர் போர்ட். ஸோ மதர் போர்டே பல லட்சம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு அதுவும் பல லட்சம் இருக்கும். அப்புறம் அதுக்கு ரேமு. ஸோ ரேமு நம்ம 16 GB 32 GBலாம் போட்டிங்கன்னா லோட் ஆகிறதுக்குள்ளே கிராஃபிக்ஸ் கார்டு எரிஞ்சிடும், வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? அதுக்கு நம்ம 240 300 512 இந்த மாதிரி ஹெவியாக தான் அங்கே ரேமை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஒரு கிராஃபிக்ஸ் ரிலேட்டட் கம்பெனி தான் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு ஹை-எண்டு சாஃப்ட்வேர் ஹை-எண்டு பிசி வச்சுருப்போம். ஆனால் நம்ம இப்போ தான் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிராஃபிக்ஸ் பண்ணுற ஒரு கம்பெனி வச்சுருக்கோம். தமிழ் சினிமாவில் பண்ணுற கிராஃபிக்ஸும் ஹாலிவுட்டில் பண்ணுற கிராஃபிக்ஸும் ஒன்றா இருக்குமா? அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த பிரபாஸ் ஒரு படம் ரீசெண்டாக வந்தது. மட்டமாக வந்து கிராஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன படம் அது? ஆதிபுருஷ். அதில் பாருங்கள், அந்த ஈகிள் பறந்து வர்றது அதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட நல்லா கிராஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கம்பெனி அவ்வளோ மட்டமாக பண்ணியிருக்கோம். ஆனால் இதுவே அவதாரில் பாருங்கள், நேச்சராக இருக்கும். அப்படியே அந்த அவதாரில் வர்ற ஒவ்வொரு அந்த பேர்ட்ஸ் அங்கே நடிச்சிருக்கோம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நம்ம அது வந்து ஒரு கிராஃபிக்ஸ் சொல்லவே முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பாலிவுட்டில் நம்ம கோலிவுட்டில் பண்ணுற ஒரு கிராஃபிக்ஸ் டிசைனரை கொண்டு போய் அவதாருக்கு பண்ண சொன்னோம்னா அவரோட பிசி அவருடைய கான்ஃபிகரேஷன் பத்தாது. ஓகேவா? ஆனால் இப்போ நம்ம பண்ணி ஆகணும். இப்போ நமக்கு திடீர்னு ஜேம்ஸ் கேமரோன் நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு கிராஃபிக் டிசைனரை பார்த்து நான் அவதார் 4 ஆரம்பிக்க போகிறேன், உடனே ஸ்டார்ட் பண்ணுறேன், கிராஃபிக்ஸை நீங்கள் தான் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி ஒரு 500 கோடி கொடுக்குறாரு. கொடுத்தோன்னா அவர் என்ன பண்ணுவார்? போயிட்டு நம்ம சிஸ்டம்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம், சாஃப்ட்வேர்லாம் வாங்கி இன்ஸ்டால் பண்ணுவோன்னு பண்ணார்னா அவரோட பட்ஜெட்டே 500 கோடி தான். ஜேம்ஸ் கேமரோன் கொடுத்துருக்கிறது மொத்த படத்துக்கு கிராஃபிக்ஸுக்கு மட்டும் ஒரு 500 கோடி. நான் கம்மியாக சொல்கிறேன், ஏன்னா அதெல்லாம் 10,000 கோடி 20,000 கோடி பண்ணுவாங்க. நான் சொல்கிறது நம்ம இந்தியன் கிராஃபிக் டிசைனர் அப்படிங்கிறதுனால கம்மியாக பட்ஜெட்டில் பண்ணலாம். ஜேம்ஸ் கேமரோனே பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி பட்ஜெட்டில் அவதார் 4 எடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா இப்போ இந்தியன் டிசைனர்கிட்ட வராருன்னா 500 கோடியில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ப்ராஃபிட் கிடைக்கும், ஆனால் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா எல்லா அந்த சர்வர் சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் வாங்கி ஃபிசிக்கலாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 400 கோடி ஆகலாம். ஸோ 100 கோடி தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் இதுவே நீங்கள் விர்ச்சுவலாக பண்ணும்போது உங்களுக்கு 50% மேலே ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம இந்த வெர்டிக்கல் ஸ்கேலிங் மூலயமா பண்ணுவோம். ஸோ அவரே என்ன பண்ணிடலாம், இப்போ இந்தியன் கிராஃபிக் டிசைனர் என்ன பண்ணலான்னாக்கா விர்ச்சுவலாக வாங்கிக்கலாம். ஸோ விர்ச்சுவலாக வாங்கிட்டு ஸோ இந்தியாவில் நம்ம கிராஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ஹெவி கான்ஃபிகரேஷன் தேவைப்படாது இந்தியன் மூவிக்கு பண்ணும்போது. ஆனால் ஹாலிவுட் மூவிக்கு பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பத்தாது. அப்போ என்ன பண்ணலாம்? சிபியூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ரேமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் விர்ச்சுவலாக. ஓகேவா? அது பாசிபிள். நீங்கள் ஃபிசிக்கலாக பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது பாசிபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த வெர்டிக்கல் ஸ்கேலிங். ஸோ எத்தனை கோர் வேணும்? இப்போ நார்மலாக வந்து இப்போது i7ல் 12 கோர் வரைக்கும் வருது. ஸோ நீங்கள் i9 போனீங்கன்னா 14 16 கோர் வரைக்கும் வரும். ஸோ நீங்கள் அந்த என்ன யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் கோர், ரேமு, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ்னு இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதை சடனாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கலாக நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா பாசிபிள் இல்லை. ஆனால் விர்ச்சுவலாக பண்ணிக்க முடியும். அதுவும் இந்த வெர்டிக்கல் ஆட்டோ ஸ்கேலிங் மூலயமா பண்ணிக்க முடியும்.
ஸோ தேவைப்பட்டால் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த அவதார் 4 முடித்ததுக்கப்புறம் திரும்ப பழையபடி நம்ம இந்தியன் மூவிக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் டவுன் கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்கேல் டவுனுன்னு சொல்லுவாங்க. ஸ்கேல் அப்பு, ஸ்கேல் டவுனு. ஸோ ரொம்ப நேரம் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிடுறேன். நம்ம லேபுக்கு போயிடலாம். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் அதிகபட்சம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது ஹரிசாண்டல் ஸ்கேலிங். ஸோ ஹரிசாண்டல் ஸ்கேலிங் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெர்டிகல் ஸ்கேலிங்கில் CPU, ரேமு, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொன்னோம். ஸோ ஹரிசாண்டல் ஸ்கேலிங்கில் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ நம்மள்கிட்ட 10 சர்வர் இருக்குது அப்படின்னா ஒரு 100 சர்வர் நமக்கு வேணும்னு வாங்கிக்கலாம். வாங்கிட்டு தேவைப்படும் போது அதை யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத போது அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அது ஸ்கேல் அவுட்டு, ஸ்கேல் இன்னுன்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸ்கேல் அப்பு, ஸ்கேல் டவுனு. குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸ்கேல் அவுட்டு, ஸ்கேல் இன்னு. ஸோ அதுதான் நம்ம ஹரிசாண்டல் ஸ்கேலிங்கில் பண்ண போகிறோம். ஓகேவா? இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும். இதை நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இவ்வளோ தான் தேவைப்படும். அதுக்கு ஒரு பஃபரில் ஒரு 30% வச்சு எக்ஸ்ட்ரா நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணிக்கும் போது நமக்கு தேவையான அந்த லோடை சரியாக நம்ம ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ எவ்வளோ லோடு வந்தாலும் நம்மள்கிட்ட ரிசோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஹரிசாண்டல் ஸ்கேலிங்னா குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, வெர்டிகல் ஸ்கேலிங்னா ஸ்பெசிஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறது ஹரிசாண்டல் ஸ்கேலிங் தான். நம்ம ப்ராக்டிக்கலாக இதை வந்து ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஒரு 2 மணி நேரம் ஆகும் இதை முடிக்கணும்னா. ஸோ மேக்ஸிமம் 2 மணி நேரம் இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி எப்படி அது ரியல் டைமில் ஒர்க் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மூணாவது ரியாக்டிவ் ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ ரியாக்டிவ் ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னா சேஞ்சஸ் நடக்கும்போது நம்ம உடனே க்ரியேட் பண்ணிக்கிறது. ஸோ ரியாக்ஷன் அந்த டைம் என்ன நடக்குதோ அதை வச்சு. ஸோ இதுக்கும் ஹரிசாண்டல் ஸ்கேலிங்க்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. ஹரிசாண்டல் ஸ்கேலிங்க்கு நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவோம். இதில் அப்படி கிடையாது. கரண்ட் டைமில் கரண்ட்டாக என்ன சேஞ்சஸ் இருக்கோ அது மூலயமா நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணிக்கிறது. ஸோ கரண்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு உங்கள் காலேஜ் வெப்சைட்டே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த நாள்லாம் யாருமே கண்டுக்க மாட்டீங்க உங்கள் வெப்சைட்டை. ஆனால் ரிசல்ட் வரும்போது எல்லோரும் ரீச் பண்ணுவீங்க போயிட்டு. அப்படி தானே? ரிசல்ட் டைம் மட்டும்தான் காலேஜ் வெப்சைட்டை போய் பார்ப்பீங்க. ஆர்வமாக எல்லோரும் ஒரே சமயத்தில் அது ஓவர்லோட் ஆகிற அளவுக்கு அந்த 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 8:55 ஓப்பன்லேயே வச்சுருப்பீங்க பார்க்குறதுக்கு. ஸோ அது வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா அது எந்த லோடுமே இருக்காது. ஸோ இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்டு, ஸோ இப்போது NDTV வெப்சைட்டே எடுத்துங்க. ஒரு ட்ரெண்டிங்கில் ஒரு நியூஸ் வருது. ஸோ புதுசாக ஒரு நியூஸு யாருமே ரிலீஸ் பண்ணல, முதல்ல அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா எல்லோரும் என்ன நடந்திருக்குன்னு போயிட்டு அந்த வெப்சைட்டை ரீச் பண்ணுவாங்க. அதை அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளது தான் இந்த ரியாக்டிவ் ஆட்டோ ஸ்கேலிங். அவங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ யூசர் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் ரீச் பண்ணுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த ரியாக்டிவ் ஆட்டோ ஸ்கேலிங் மூலிமா சர்வர்ஸை குவான்டிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிசாண்டல் ஸ்கேலிங்கில் பண்ணுற மாதிரி சிபியோட பர்சன்டேஜை பேஸ் பண்ணி தான் எங்கள் ஸ்கேல் அவுட்டு, ஸ்கேல் இன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆனால் இது அந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், எப்போ அந்த ப்ராப்ளம் நடக்குதோ, எப்போ லோடு அதிகமாகுதோ அந்த நேரம் தான் இதை பண்ணுவோம். ஆனால் ஹரிசாண்டல் ஸ்கேலிங்கில் ப்ரீவியஸாகவே நம்ம டிசைட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவோம். ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம பிக் பில்லியன் டே போட போகிறோம்னு நமக்கு தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி செட்டப் பண்ணிவிடுவோம். ஆனால் ஒரு ட்ரெண்டிங் நியூஸ் வருது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. திடீர்னு ஒரு ட்ரெண்டிங் நியூஸ் இன்றைக்கி தான் வரும். இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு வந்துருக்கலாம், உடனே அவங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ NDTV அதோடைய டிவிலையும் அந்த நியூஸை ஃப்ளாஷ் பண்ணுவாங்க. மற்ற எந்த டிவிலையும் ஓடாது. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம எல்லோரும் போய் அந்த நியூஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஸோ அப்போ தான் இந்த ரியாக்டிவ் ஆட்டோ ஸ்கேலிங்கை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அடுத்தது ப்ரிடிக்டிவ் ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, ஸோ நம்ம அனாலிசிஸ், இப்போ ஃபுல்லாகவே வந்து டேட்டா அனாலிசிஸ் தான். ஸோ டேட்டாலாம் எடுத்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் போயிட்டு
ஒரு குறிப்பிட்ட ரீலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ரீல் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம ப்ரிடிக்ஷன் தான். ஸோ இந்த யூசர் இந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட்டு, ஸோ குறிப்பிட்ட அந்த கண்டென்ட்டை மட்டும் பார்க்குறாங்க அப்படின்ட்டு அது சம்மந்தப்பட்ட டீட்டெயிலை மட்டுமே உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ப்ரெடிக்டிவ் ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற டேட்டாவை மெஷின் லேர்னிங் மூலயமா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா மூலயமா எடுத்து அந்த குறிப்பிட்ட யூசருக்கோ இல்லை அந்த குறிப்பிட்ட வெப்சைட்லேயோ அதை ரிப்பீட்டடாக கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது இதுவும் வந்து நம்ம ஏற்கனவே வந்து பிளான் பண்ணதான். ஸோ போன வருஷம் இத்தனை பேர் இதை பார்த்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெண்டிங்லாம் இல்லை, அது பெருசாக யாருமே யூஸ் பண்ணல. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 5 வருஷமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டே தூங்குகிறோம், ரீல்ஸ் பார்த்துட்டே எழுந்திரிக்கிறோம். போர் அடிக்குன்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ரீல்ஸை பார்ப்போம், புதுசாக ரீல்ஸ் போடுவோம். ஓகேவா? சில பேர் யூஸ் பண்ணாத ஆளும் இருக்காங்க, எதுக்கு நமக்கு தொல்லை வேணாம் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளே க்ரியேட் பண்ணது தான். ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம் எதிர்பார்த்துருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நீங்கள் டிக்டாக்லாம் இருக்கும்போது இன்ஸ்டாகிராம்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ டிக்டாக் இருக்கும்போது டிக்டாக் தான் வந்து பெருசாக இருந்தது. நம்ம இந்தியாவில் சைனீஸோட ஆப்புங்கிறதுனால பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது மெட்டா இப்போ ட்ரெண்டிங்கில் வந்துருச்சு. ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் நம்ம இங்கே ப்ரெடிக்டிவ் ஆட்டோ ஸ்கேலிங்கில் பண்ணுறோம். ஓகேவா? இதுனே தனியாக. ஸோ மெஷின் லேர்னிங்லாம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா ரீசன் இதுதான். இப்போ ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸில் மெஷின் லேர்னிங், டேட்டா அனலைசிஸ் இது எல்லாமே இந்த மாதிரி டீட்டெயில் எடுக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அடுத்தது லாஸ்ட்டாக ஷெட்யூல் ஸ்கேலிங். ஸோ இந்த ஷெட்யூல் ஸ்கேலிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிகல் ஸ்கேலிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ வெர்டிகல் ஸ்கேலிங் என்ன பண்ணுவோம், ஸ்பெசிஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணுவோம், டிக்ரீஸ் பண்ணுவோம். ஸோ ஆனால் ஷெட்யூல் ஸ்கேலிங்கில் எல்லா நேரமும் அந்த சைஸை இன்க்ரீஸும் பண்ண மாட்டோம், டிக்ரீஸும் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் நமக்கு எப்போ லோடு அதிகமாகும் அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் டைமில் 9 to 6 மட்டும்தான் எல்லோரும் ஒர்க் பண்ணுவாங்க ஆக்டிவாக. ஸோ 6 to மறுநாள் காலையில் 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த யூஸரும் அது எந்த ஒரு டெவலப்பரும் யூஸே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஷெட்யூல் ஸ்கேலிங் போட்டுக்கலாம். ஸோ 9 to 6 மட்டும் நமக்கு இந்த சைஸில் இவ்வளோ CPU, இத்தனை கோரு, இவ்வளோ GB ரேமு, இவ்வளோ ஸ்டோரேஜ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே ஆஃபீஸ் ஹவர், அதாவது 6 மணிக்கு மேலே காலைல 9 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிகேஷன் தேவைப்படாது. அப்போ நம்ம சரண்டர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எப்போ நமக்கு தேவைப்படுதோ அந்த டைம் மட்டும் இந்த ஆட்டோ ஸ்கேலிங்கை பண்ணிக்க முடியும். இது வெர்டிகல் ஸ்கேலிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? நம்பர் ஆஃப் சைஸஸ் இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம், குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம், அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? லோடு அதிகமாக இருக்கும்போது CPU வந்து i9 இருக்கும். இதுவே லோடே இல்லாதப்ப ஐடியலாக இருக்கும்போது i3 மாறிடும். ஸோ ரெண்டுத்துக்கும் ப்ரைஸ் வைஸ் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். ஸோ i9க்கு 1 மணி நேரத்துக்கு 25 ரூபா அப்படின்னா i3க்கு வெறும் 5 ரூபா தான். ஓகேவா? ஸோ வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த தேவையில்லாமல் நம்ம 24 ஹவர்ஸும் i9 அப்படிங்கிற ப்ராசஸரு 512 GB ரேமு, ஸோ அதுக்கு பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதையும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன யூஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 5 ஆட்டோ ஸ்கேலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஆட்டோ ஸ்கேலிங் தான். ஸோ வெப்சைட்டு, ஆப் எல்லாமே ஹரிசாண்டல் ஆட்டோ ஸ்கேலிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம ரியல் டைமில் அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் 10 நிமிஷம் கொடுத்தேன் இல்லையா, இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. 10:15 சொன்னேன், இன்னும் 10 ஆகுது. 5 நிமிஷம் நான் முடிச்சிட்றேன். ஓகேவா? ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ அதில் டைப்ஸு, அதாவது எதுக்கு இத்தனை டைப் இருக்குது, இப்போ நம்ம 5 டைப் ஆஃப் ஆட்டோ ஸ்கேலிங் ஏன் இருக்குது, சிம்பிளாக ஒன்று மட்டும் வச்சுட்டு போயிடலாம் இல்லையா? ஸோ ஏன் 5 டைப் அப்படின்னா அதுக்கு ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஒர்க் லோட்.
ஸோ எல்லா நேரத்தும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒர்க் லோடு இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு யூஸருக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் லோடு மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி அப்படின்னா கம்பெனியில் ஆஃபீஸ் ஹவர் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஆஃபீஸ் ஹவரில் யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கே அவங்க வெர்டிக்கல் ஸ்கேலிங் போடுறாங்க இல்லை ஹரிசாண்டல் ஸ்கேலிங் போடுறாங்கன்னா வேஸ்ட்டு. அங்கே ஷெட்யூல் ஸ்கேலிங் தான் தேவைப்படும். ஸோ அதுக்கு அடுத்தது பீக் டைம். ஸோ பீக் டைமுங்கிறது இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு தான் தேவைப்படும். ஸோ பீக் டைம் அங்கே தான் அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டு இந்த மாதிரி ட்ரெண்டிங் வெப்சைட்டுக்கு தான் பீக் டைம் போகும். எல்லா டைமும் இருக்குமா, எல்லாரும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் கிடையாது. ஸோ பீக் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் ஸ்கேலிங் தான் பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் அந்த டைப் ஆஃப் ஸ்கேலிங் வச்சுருக்காங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் காஸ்ட் ரெக்யர்மெண்ட் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டிசிஎஸ் மாதிரி கம்பெனி வச்சுருக்கீங்க, எனக்கு வந்து ப்ராஜெக்டே இல்லை அப்போனா நம்ம என்ன பண்ணுவோம், ஷட் டவுன் பண்ணுறோம் ஃபுல்லாகவே. அப்போ நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் யூஸ் பண்ணி தேவையில்லாமல் ஸோ வெர்டிக்கல் ஸ்கேலிங்கோ ஹரிசாண்டல் ஸ்கேலிங்கோ யூஸ் பண்ணி பணத்தை வேஸ்ட் பண்ண மாட்டோம். வேணான்னு சொல்லிட்டு நம்ம சரண்டரே பண்ணிவிடுவோம் ஃபுல்லாகவே. இல்லை ஒரு மினிமம் அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணுற மாதிரி ஒரு மினிமம் கான்ஃபிகரேஷனை மட்டும் வச்சுப்போம். ஸோ ஒர்க் லோடு ஒவ்வொரு யூஸருக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுமே தவிர ஃப்ளாட்டாக ஒரே ஆட்டோ ஸ்கேலிங் தான் இருக்குது இதான் யூஸ் பண்ணி ஆகணும்னா ஒவ்வொரு யூஸருக்கும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணாது அவங்களுடைய நீட்ஸை. ஸோ நமக்கு மல்டிபிள் டைப் கண்டிப்பாக தேவைப்படுது. ஓகேவா? ஸோ ஆட்டோ ஸ்கேலிங்னால என்ன நமக்கு கிடைக்குது, ஸோ நமக்கு என்ன யூஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் எடுத்துங்க, பிக் பில்லியன் டேல ஓவர்லோட் ஆகிடுச்சு. 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா 10 மணிக்கு யாருமே அதை ஓப்பன் பண்ண முடியல, ஹேங் ஆகிடுச்சு அப்படின்னா டிரான்சாக்ஷன் நடக்காது. ஸோ லாஸ் அவங்களுக்கு தான். ஓகேவா? அந்த பிக் பில்லியன் டேல மட்டும் பல லட்சம் கோடி டிரான்சாக்ஷன் நடக்கும். பல லட்சம் கோடி அந்த குறிப்பிட்ட வெப்சைட் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அப்போது நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பாதிக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஹை அவைலபிலிட்டி கிடைக்குது. ஸோ அவங்களோட வெப்சைட் ஆல்வேஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகவே போகாது. அதுக்கு அடுத்தது காஸ்ட்டை வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ காஸ்ட்டை வந்து நமக்கு தேவைப்படுற மாதிரி மாற்றிக்க முடியும். ஸோ எல்லா டைமும் நம்ம தேவையில்லாமல் அதிகமாக பே பண்ணாமல் தேவைப்படுற நேரம் மட்டும் அந்த எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸுக்கு பே பண்ணால் போதும். ஸோ அதனால் காஸ்ட்டை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணிக்க முடியும், காஸ்ட்டை வந்து சரியாக ரெகுலர் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஆட்டோ ஸ்கேலிங்கை எப்படி நம்ம டிசைட் பண்ணுறோம், ஸோ எப்படி நம்ம அதுக்கு இன்புட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு சில பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது கொடுப்போம். சிபி யூட்டிலைசேஷன் ஸோ 80%, 30% கொடுப்போம். அதுக்கடுத்து மெமரி யூசேஜ், ஸோ எவ்வளோ மெமரி யூஸ் ஆகுது. ஸோ மெமரியை பேஸ் பண்ணி பண்ணுறோன்னா வெர்டிக்கல் ஸ்கேலிங், ஸோ அதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஸ்க் இன்புட் அவுட்புட் இதுவும் வந்து வெர்டிக்கல் ஸ்கேலிங்லாம் வரும். அதுக்கடுத்து நெட்வொர்க் டிராஃபிக், ஸோ இது ஹரிசாண்டல் ஆட்டோ ஸ்கேலிங்கில் வரும். ஸோ டிராஃபிக் அப்படின்னா எத்தனை யூசர்ஸ் அந்த குறிப்பிட்ட வெப் சர்வரை ரீச் பண்ணுறாங்க, ஸோ அந்த டீட்டெயில் நம்ம இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அப்ளிகேஷன் மெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெக்வஸ்ட் கவுண்ட்டு. ஸோ ரெக்வஸ்ட் கவுண்ட் அப்படின்னா ஸோ பர்டிகுலர் ஒரு சர்வர் எவ்வளோ ரெக்வஸ்ட்டை வந்து எடுத்துக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த ரெக்வஸ்ட் கவுண்ட்டை பேஸ் பண்ணியும் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் செட் பண்ண போகிறோம். அடுத்தது ரெஸ்பான்ஸ் டைம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா நம்ம திடீர்னு 80% ரீச் ஆகிடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே அடுத்த ஒரு சர்வர் ஆட் ஆகாது. ஸோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் டிலே டைம் இருக்கும். ஸோ 5 நிமிஷம் மினிமம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணி ஆகணும். ஓவர்லோட் ஆனால் கூட 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு 6வது நிமிஷம் தான் புது சர்வரோ இல்லை புது சிபிஓ ஆட் பண்ணுவாங்க. சரிப்பா, இப்போ அடுத்து இந்த கஸ்டம் மெட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம கொடுக்க போகிறது கஸ்டம் மெட்ரிக்ஸ் தான். ஸோ நார்மலாக வந்து அப்ளிகேஷன் மெட்ரிக்ஸை நம்ம மேக்ஸிமம் வந்து எடுத்துக்க மாட்டோம். ஸோ கஸ்டமைஸ் டீட்டெயில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதை நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட்டில் இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இனிஷியலாக வந்து ஆக்டிவேஷனில் இருக்காது. ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த ஆட்டோ ஸ்கேலிங்கை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம ஆட்டோ ஸ்கேலிங்கில்
இன்சைட்டை ஆக்டிவேட் பண்ணுறது தான். ஸோ இதில் ஒரு 5 சர்வீஸ் இருக்கும். இன்சைட்லேயே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டாட் இன்சைட்னு ஒரு 5 சர்வீஸ் வரும். ஸோ 5 சர்வீஸுமே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம கான்ஃபிகர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த 5 மைக்ரோசாஃப்ட் இன்சைட் ஆப்ஷனையும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் ஆப்ஷனை நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை ரெஜிஸ்டர் பண்ணாமல் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங்கை கான்ஃபிகர் பண்ணோம்னா ஆட்டோ ஸ்கேலிங் ஆப்ஷன் எனேபிள் ஆகாது. ஸோ ஆப்ரேஷன் நடக்காது. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம அதில் அஷூர் மானிட்டர் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஸோ அஷூர் மானிட்டர் அப்படின்னா நம்ம சிபியூவோட யூட்டிலைசேஷன் ஒரு கிராஃபாக பார்ப்போம். நம்மளுடைய டாஸ்க் மேனேஜர் இருக்கு இல்லையா, நம்ம பிசியில் உள்ள டாஸ்க் மேனேஜர் மாதிரி அஷூர் க்ளவுடில் அஷூர் மானிட்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ளே தான் இந்த சிபியோட யூட்டிலைசேஷன், ரேமோட யூட்டிலைசேஷன் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம லோக்கல் பிசியில் உள்ள டாஸ்க் மேனேஜர் தான் அஷூரில் இருக்கிற மானிட்டர் அப்படிங்கிறது. ஸோ அந்த மானிட்டர் சர்வீஸை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் டாட் இன்சைட்ஸ் அப்படிங்கிற இந்த சர்வீஸை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேவா? அது ஒரு முக்கியமான பார்ட்டு. ஸோ அதை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர்தராக ஆட்டோ ஸ்கேலிங்கை ஸ்டார்ட்டே பண்ணணும். ஸோ நான் சொன்ன டைம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங் பாலிசி. ஸோ இதை தான் நம்ம ரியல் டைமில் இதை தான் செட் பண்ண போகிறோம். நான் இதை தான் செட் பண்ண போகிறேன். சிபியோட யூசேஜ் 75% மேலே 76ன்னு போகுது அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ஸுங்கிறது ஒரு வெப் சர்வரோ இல்லை விர்ச்சுவல் மிஷினோ தான் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 6வது நிமிஷம் 75க்கு மேலே அதனுடைய சிபி யூசேஜ் ஆகும்போது ஒரு புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸை ஆட் பண்ணும். அதுக்கு அடுத்தது சிபியூ இப்போ நான் இதுதான் செட் பண்ண போகிறேன் 30. ஸோ 30ங்கிறதே மினிமம் தான். நான் என்ன பண்ணுறேன், ஒரு 40ன்னு வச்சுப்பேன். ஸோ 40க்கு கீழே சிபியூவோட யூசேஜ் போகும்போது இதுக்கும் நான் 5 நிமிஷம் செட் பண்ண போகிறேன். ஸோ 10 நிமிஷம் வரையும் வெயிட் பண்ண முடியாது, நமக்கு பொறுமை இல்லை. அதனால் இதுக்கும் 5 நிமிஷம் செட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கிற அந்த விர்ச்சுவல் மெஷின் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ டெலீட் ஆகும். ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணுவோம். ஸோ 2 ஆப்ஷன் பண்ண போகிறோம். ஸ்கேல் அவுட்டில் 75க்கு மேலே சிபியோட யூசேஜ் ஆகும்போது 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு 6வது நிமிஷம் ஒரு புது இன்ஸ்டன்ஸ் ஆட் ஆகும். அதே மாதிரி சிபியோட யூசேஜ் 40ஓ 30ஓ நம்ம என்ன செட் பண்ணுறோமோ அந்த லிமிட்டுக்கு கீழே போகும்போது மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு 6வது நிமிஷம் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆடாக இருக்க ஒரு மிஷின் டெலீட் ஆகும். ஸோ இதே வந்து ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் இந்த பாலிசி கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் ஆக போகுது. நம்ம மினிமம் பர்சன்டேஜ் குறைஞ்சதுன்னா இருக்கிறது ரெடியூஸ் ஆக போகுது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ இதை நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது சேம் இதே தான் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது கூல் டவுன் டைம். ஸோ அந்த கூல் டவுன் டைம் தான் இப்போ நான் சொன்ன அந்த 5 நிமிஷன்றது. ஸோ எடுத்தோடனே நம்ம அடுத்த நிமிஷமே ஒரு சர்வீஸை அதாவது ஒரு இன்ஸ்டன்ஸை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு சரியான மெத்தட் கிடையாது. ஏன் அப்படின்னா ஃப்ளக்சுவேஷன் 1 or 2 மினிட்ஸில் 1 or 2 செகண்டில் கூட மாறலாம். அது ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ஒரு 5 to 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து கூல் டவுன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எடுத்தோடனே வந்து ஒரு 76% போயிடுச்சு, உடனே ஒரு புது மிஷினை ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு தப்பான கான்ஃபிகரேஷன் அப்படி பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் புது மிஷினை ஆட் பண்ணுறதோ இல்லை ஆட் பண்ணியிருக்கிற மிஷினை டெலீட் பண்ணுறதே பண்ணணும். ஸோ அதுக்காக எடுத்துக்கிற டைம் தான் இந்த கூல் டவுன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம செட் பண்ணிக்கிறது தான். நமக்கு பொறுமை இருந்தால் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் செட் பண்ணிக்கலாம். பொறுமை இல்லைன்னா மினிமம் 5 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கே செட் பண்ண முடியாது. ஸோ மினிமமே 5 நிமிஷம் தான். ஓகேவா? ஸோ இதனால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்கேலிங் பண்ணாமல் இருப்போம். ஸோ நம்ம 76% வந்து அடுத்த நிமிஷமே நம்ம ஒரு மிஷினை ஆட் பண்ணும்போது தேவையில்லாமல் ஒரு மிஷினை வாங்கியிருப்போம். ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுவோம். ஸோ 5 நிமிஷம் வெயிட் பண்ணும்போது அது ஸ்டேபிளாக கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமை முக்கியம். ஸோ அந்த பொறுமைக்கு தான் அது ஒரு 5 நிமிஷம். இதனால் அன்ஸ்டேபிள் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. நம்ம 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறதுனால அதுக்குள்ளே ஸ்டேபிள் ஆகிடும்.
ஸோ நம்ம அடுத்த நிமிஷமே ஆட் பண்ணும்போது திடீர்னு ஒன்று அடுத்த ஒரு நிமிஷமே வந்து ஸ்டேபிள் ஆகிடலாம். அப்போ நம்ம ஆட் பண்ண மிஷின் வேஸ்ட்டு, ஸோ ரிமூவ் பண்ணதும் வேஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்குன்னா ஓவர் ஸ்கேலிங் பண்ண மாட்டோம், அன்ஸ்டேபிள் பெர்ஃபார்மன்ஸும் இருக்காது. ஸோ ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக தான் இந்த கூல் டவுன் டைம் அப்படிங்கிற ஒரு டைமிங்கே நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப்லாம் நம்ம பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, என்னெல்லாம் மிஸ்டேக்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது ஒரு 4 மிஸ்டேக் இருக்குது. முதல்ல ஸ்மால் கூல் டவுன் டைம் கொடுக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு 5 நிமிஷத்துக்கு கீழே, 5 நிமிஷமே வந்து மினிமம் தான். ஸோ கூல் டவுன் டைமுங்கிறது மினிமம் 5லேருந்து ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். அதை விட கம்மியாக நம்ம கொடுக்கும்போது உடனே ஸ்டேபிள் ஆகிடும். நம்ம அவசரப்பட்டு ஒரு புதுசாக ஆட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கூல் டவுன் டைமை ஒரு மினிமம் ஒரு 5லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இருந்தால் ஒரு சரியான கூல் டவுன் டைமாக இருக்கும். அதே மாதிரி அக்ரெசிவ் ஸ்கேலிங் ரூல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 75 மேக்ஸிமம் 75 மினிமம் 30ன்னு சொன்னேன். இதே உனக்கு கஷ்டமாக இருக்குன்ட்டு மேக்ஸிமம் 50 மினிமம் வந்து 10ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இந்த அந்த ரேஞ்சுக்குள்ளே ஸ்கேலிங் நடக்கவே நடக்காது. ஏன்னா நார்மலாக ஒரு 2 ஆப்பு அங்கே ஒர்க் பண்ணாலே 50க்கு மேலே போயிடும் பர்சன்டேஜ். 10 கீழே சிபியூ போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சிபியோட யூசேஜ் 10க்கு கீழே போகாது. இந்த மினிமமே வந்து 7, 8 அதுக்கு மேலே 10க்கு மேலே போயிடும். நீங்கள் நார்மலாக ஒரு சிபியூ ஆன் பண்ணினாலே 10க்கு மேலே தான் இருக்கும் அதோட யூசேஜ். ஸோ அப்போது இந்த மாதிரி ராங் ரூல் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அது வந்து சரியான ஒரு மெத்தடாக இருக்காது. ஸோ செட் பண்ணும்போது ரூலை கரெக்டாக பார்த்து செட் பண்ணணும். அதே மாதிரி மானிட்டரிங் காஸ்ட்டு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அஷூர் மானிட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் சொன்னோம். ஸோ அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ அதுவும் வந்து சரியான மெத்தட் கிடையாது. ஸோ நம்ம ஆக்டிவேட்டே பண்ணலை அப்படின்னா மானிட்டர் பண்ண முடியாது, அதனால் சரியான ஸ்கேலிங் நடக்காது. ஸோ அஷூர் மானிட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேலிங் ரூல் வந்து அப்ளைவே ஆகாது. ஸோ அதை சரியாக நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ண வேண்டிய செட்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் ஆட்டோ ஸ்கேலிங்குள்ளேயே போகணும். அதே மாதிரி ராங் தெர்ஷோல்டு கான்ஃபிகரேஷன். ஸோ இது வந்து அந்த அக்ரெசிவ் ஸ்கேலிங் ரூல்லே வந்துடும். ஸோ தவறான அந்த பர்சன்டேஜஸ், அப்பர் லோயர் பர்சன்டேஜை நீங்கள் தப்பாக கால்குலேட் பண்ணுறது, தப்பாக ப்ரிடிக்ட் பண்ணுறது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு பேசிக்காக சிபியூ ஐடியலில் ஆன் பண்ணால் எவ்வளோ லோடு எடுக்கும் அப்படிங்கிற அந்த லோடு டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் லோடே இல்லாதப்போ சிபியோட யூசேஜை பார்க்கணும். ஸோ நார்மலாக மினிமம் எவ்வளோ இருக்குது, மேக்ஸிமம் எவ்வளோ போகுது, நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற அந்த ஆப்போட யூசேஜ் இல்லை வெப்சைட்டோட யூசேஜுக்கு அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ அதுக்கு மேலே தான் நீங்கள் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு கீழே செட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரூலை செட் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணவே தேவையில்லை அப்படி இருந்தால். ஸோ அதனால் அந்த டீட்டெயில்ஸ் சரியாக இருக்கணும். த்ரெஷ்ஹோல்டு வேல்யூஸ், அப்பர் லோயர் வேல்யூஸ் சரியாக கொடுக்கணும். ஸோ பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மானிட்டரை வந்து அது சிபியூவை ஆல்வேஸ் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் யூஸிங் அஷூர் மானிட்டர். ஸோ எவ்வளோ ரெக்வஸ்ட் வருது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதுக்கடுத்தது ரியல் டைமில் எவ்வளோ வேல்யூஸ் ஹிட் பண்ணுது. இப்போ சொன்னோம் இல்லையா, நம்ம வந்து நார்மல் டைமில் பார்க்கணும். ஸோ மினிமம் எவ்வளோ வேல்யூஸ் ரீச் ஆகுது, மேக்ஸிமம் எவ்வளோ வேல்யூஸ் ரீச் ஆகுது அப்படிங்கிற அந்த லோயர் அப்பர் லிமிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை நம்ம முன்னாடியே வந்து ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ இல்லை 1 டேவோ உட்காந்து மானிட்டர் பண்ணணும். ஸோ மானிட்டர் பண்ணாமல் அந்த வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அலர்ட்டு. ஸோ அலர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இங்கே அஷூரில், அலர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி லாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ எல்லாமே லாகின் ஆகும். ஸோ யார் என்ன சர்வீஸை யூஸ் பண்ணுறாங்க, அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி ப்ரௌசரில் ஹிஸ்ட்ரி மாதிரி அஷூர் க்ளவுட்லேயும் லாகிங் அண்ட் அலர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி நம்ம மானிட்டர் பண்ணணும் எந்த டைம் என்ன நடக்குது. இப்போ நீங்கள் காலையில் ஒரு 10:15 மணிக்கு சிபியூ வந்து இவ்வளோ லோடாக இருக்குது அப்படிங்கிறது அங்கே ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம அந்த டீட்டெயிலாக எடுத்து பார்க்கணும், நம்ம ரீட் பண்ணணும். ஸோ அதை வந்து கோத்ரூ பண்ணிவிட்டு தான் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் அப்ளை பண்ணணும். ஸோ அதே மாதிரி செட்டு மினிமம் அண்டு மேக்ஸிமம் லிமிட்டு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 75ங்கிறது கரெக்டான லிமிட்டு.
அதே மாதிரி மினிமம் 30ங்கிறது கரெக்டான லிமிட்டு. ஸோ அதை விட ரொம்ப கம்மியாக போகக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது. ஸோ 90க்கு மேலே, அதே மாதிரி அப்பர் லிமிட் வந்து 50க்கு கீழேயும் போகக்கூடாது. ஸோ நார்மலே வந்து 40 to 50 இருக்கும். ஸோ நீங்கள் செட் பண்ணுற லிமிட் வந்து கரெக்டான லிமிட்டாக இருக்கணும். ஸோ அது இருந்ததுன்னா நம்ம பண்ணுற ஆட்டோ ஸ்கேலிங் சரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நம்ம சரியாக செட் பண்ணிக்கணும். ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இ-காமர்ஸ் வெப்சைட் எல்லாத்துலேயுமே இதுதான் நடக்குது. ஸோ இ-காமர்ஸ் வெப்சைட்டில் தான் இந்த ஆட்டோ ஸ்கேலிங்கை நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அது லோட் ஆகும்போது ஸ்கேல் அவுட் நடக்கும், லோடே இல்லை அப்படின்னா ஸ்கேல் இன் நடக்கும். இ-காமர்ஸ் எல்லா வெப்சைட்லேயுமே மிந்த்ரா எடுத்துங்க, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, இன்னும் இருக்கிற எல்லா இ-காமர்ஸ் வெப்சைட்லேயுமே நம்ம ஆட்டோ ஸ்கேலிங், அதுவும் ஹரிசாண்டல் ஆட்டோ ஸ்கேலிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதான் கொடுத்துருக்கோம். ஆட்டோ ஸ்கேலிங் நடக்கும்போது சர்வர் ஆட் பண்ணிட்டே போவோம். ஸோ வெப்சைட் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும், ஸோ ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகும். இதுவே வந்து டிராஃபிக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய ஸ்பீடு வந்து ஹேங் ஆக ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அங்கே லோடே இல்லாதப்போ ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஸ்கேலின் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்போ நமக்கு ஸ்டேபிள் ஆகிடும். தேவைப்படும் போது ஆட் பண்ணிப்போம், தேவையில்லாதப்போ ரிமூவ் பண்ணிப்போம். ஸ்கேல் அவுட்டு ஸ்கேல் இன்னு நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து சரியாக செட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய டோட்டல் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங்கில் பண்ண போகிறோம். ஆட்டோ ஸ்கேலிங்கில் பற்றி சொல்லணும்னா இவ்வளோ தான். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நம்ம இன்ட்ரோடக்ஷனே பார்த்துருக்குறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதே ஒரு ப்ராக்டிக்கல் செஷனாக ஆட்டோ ஸ்கேலிங்கை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? ரியல் டைமில் லோடு கொடுத்து அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ முக்கியமாக நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணுறதுக்கு 3 ரூல் இருக்குது. ஸோ நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது நான் சொல்கிறேன்.